வெல்கம் டு மாஸ் ஃபேமிலியின் டெம்பிள் vlog. நாம் இப்போது ராமகிரியில் இருக்க வாலீஸ்வரர் அப்படின்ற ஒரு கோயிலுக்கு போகிறோம். இங்கே பார்த்திங்கன்னா மலை அடிவாரத்தில் சிவன் கோயிலும் மலை மேலே முருகர் கோயிலும் இருக்குது. இந்த மலை அடிவாரத்தில் இருக்க சிவன் கோயில் 9th செஞ்சுரியில் பல்லவர்களால் கட்டப்பட்ட கோயில். மலை மேலே இருக்கிற முருகர் கோயில் 1969 கட்டப்பட்ட கோயில். இந்த கோயிலுக்கு ராமகிரி அப்படின்னு ஏன் பெயர் வந்தது அப்படின்னா, ஆஞ்சநேயர் சிவனோட சிலையை ராமருக்காக கொண்டு வந்தது அப்படின்றதுனால ராமகிரி அப்படின்னு பெயர் வந்துச்சு. இந்த ராமகிரி வாலீஸ்வரர் டெம்பிள் பார்த்திங்கன்னா சென்னையிலிருந்து திருப்பதிக்கு போகிற வழியில் இருக்குது, 80 கிலோமீட்டர் தூரத்தில். அதே மாதிரி திருப்பதியிலேருந்து டுவர்ட்ஸ் சென்னை பார்த்திங்கன்னா ஒரு 58 கிலோமீட்டரில் இந்த கோயில் இருக்குது. இந்த கோயில் பார்த்திங்கன்னா இயற்கை சூழ்ந்து இருக்கிறதுனால ரொம்ப பார்க்கறதுக்கே ரொம்ப ரம்மியமாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா சுற்றி விவசாய இடங்களும் சுற்றி பறவைகளும் பறக்கிறது பார்க்க முடியுது. இங்கே காலபைரவருக்கு பார்த்திங்கன்னா தனி சன்னதி இருக்குது. சந்தான பிராப்தி காலபைரவர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. குழந்தை இல்லாதவங்க, கல்யாணம் தள்ளி போகிறவங்க எல்லாருக்கும் இங்கே வந்தால் ஒரு வழி பிறக்கும் அப்படின்றது தான் நம்பிக்கை. இந்த கோயிலோட ஸ்தல புராணம் என்ன சொல்கிறது பார்த்திங்கன்னா, ராமர் ராவணரை வதம் பண்ணிட்டு திரும்பி வரும்போது அவரோட குரு வசிஷ்டர் என்ன சொல்கிறாருன்னா, லிங்கம் ஒன்று காசிலேருந்து கொண்டு பாபநாசம் கும்பகோணம் அப்படின்ற இடத்துல பிரதிஷ்டை பண்ண சொல்கிறாரு. ஏன்னா அவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் வந்துடுது ராமருக்கு. ஏன்னா ராவணரோட அப்பா பிராமணர் குலத்தை சேர்ந்தவர். ஸோ அதனால் பிரம்மஹத்தி தோஷம் வந்ததுனால வசிஷ்டர் இதை பண்ண சொல்கிறாரு. ராமர் ஹனுமார்கிட்ட லிங்கத்தை கொண்டு வர சொல்லி உதவி கேட்குறாரு. ஹனுமாரும் காசிக்கு போய் லிங்கம் கொண்டு வராரு. லிங்கம் கொண்டு வர வழியில் திருக்கரிக்கரை அப்படின்றது ஒரு இடம். அந்த இடம் தான் இப்போது ராமகிரி அப்படின்ற அழைக்கப்படுறது. இந்த இடத்துல க்ராஸ் பண்ணும்போது இங்கே இருக்கிற காலபைரவர் இதை பார்த்துட்டு நம்ம இந்த லிங்கம் இங்கேயே பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அதனால் இவர் சூரிய பகவான்கிட்ட உதவி கேட்குறாரு. சூரிய கபவானும் அங்கே இருக்க வெப்பத்தை அதிகம் பண்ணி ஹனுமாருக்கு ரொம்ப தாகம் வர வைக்கிறாரு. ஹனுமார் தாகம் தாங்க முடியாமல் கீழே எங்கேயாவது தண்ணி இருக்கான்னு பார்க்குறதுக்காக கீழே இறங்குறாரு. கீழே இறங்கும் போது காலபைரவர் ஒரு பாலகனாக உருவெடுத்து அவர் முன்னாடி நிற்கிறாரு. அப்போ ஹனுமார் இங்கே எங்கேயும் தண்ணி கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போது காலபைரவர் ஒரு தண்ணி உற்பத்தி பண்ணி மலையிலேருந்து ஒரு குளத்தில் விழுற மாதிரி செய்கிறாரு. ஹனுமாரும் அந்த தண்ணி குடிக்கிறதுக்காக இந்த லிங்கத்தை காலபைரவர்கிட்ட கொடுத்துட்டு போகிறாரு. ஹனுமார் குளிச்சுட்டு திரும்பி பார்க்கும்போது அங்கே அந்த பாலகனாக இருந்த காலபைரவரை காணோம். ப்ளஸ் அந்த லிங்கமும் தரையில் இருந்துச்சு. இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த ஹனுமார் அதை நிறைய தடவை எடுக்க ட்ரை பண்ணுறாரு. பட் முடியல. ஃபைனலாக தன்னோட வாளை லிங்கத்தில் சுற்றி எடுக்க ட்ரை பண்ணுறாரு. அப்போவும் முடியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வாளோட அச்சு அதில் பார்த்த பிறகு தான் அவருக்கு தெரியுது இதுதான் கடவுளோட சித்தம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவர் அந்த லிங்கத்தை நமஸ்காரம் பண்ணிட்டு திரும்பி காசிக்கே போயிடுறாரு. இங்கே இருக்கிற நந்தி தீர்த்தம் பார்த்திங்கன்னா ரொம்ப மருத்துவம் குணம் வாய்ந்ததுன்னு சொல்கிறாங்க. சுற்றி இருக்கிற 30 கிராமங்களும் இந்த தண்ணியை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தண்ணி பார்த்திங்கன்னா எங்கே இருந்து வருது அப்படின்றதான் ஒரு மிகப்பெரிய ரகசியமாக இன்னும் இருக்குது. இந்த குளம் வற்றாத குளம் அப்படின்னும் சொல்கிறாங்க. இந்த
இந்த தண்ணியில் குளிச்சுட்டு தான் கோயில் பிரகாரத்துக்குள்ளே போகணுன்றது ஒரு ஐதீகம். இந்த கோயிலில் ஒரு அதிசயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிவன் கோயிலில் சிவனுக்கு நேராக நந்தி தான் இருப்பார். ஆனால் இந்த ராமகிரியில் இருக்கிற வாலீஸ்வரர் கோயிலில் மட்டும்தான் சிவனுக்கு நேராக ராமபக்தர் ஹனுமான் இருக்கார். இந்த காரணத்தினால தான் இந்த சிவன் கோயிலில் பிரதோஷ பூஜை கிடையாது. ஏன்னா சிவனை ஹனுமார் மறைச்சிடுறதுனால இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா பிரதோஷ பூஜை கிடையாது. இந்த கோயிலோட தரிசனம் டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 8 மணிலேருந்து 11:45 வரைக்கும், சாயங்காலத்தில் 3 மணிலேருந்து 5:45 வரைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பூஜையும் அபிஷேகமும் எல்லா தேய்பிறை அஷ்டமி அன்று நடக்குது. காலையில் 9 மணிலேருந்து 11:45 வரைக்கும். இந்த கோயிலில் இருக்க ஆர்கிடெக்சரே பார்த்திங்கன்னா பல்லவன் ஸ்டைலில் இருக்குது. பிரம்மா, விஷ்ணு, சுப்பிரமணியர், வீரபத்ரர், துர்கா, சூர்யா, சண்டிகேஸ்வரா, சப்தமுனி, தக்ஷணாமூர்த்தி, ஐயப்பர், அப்புறம் கஜமுகர் பார்த்திங்கன்னா நம்ம பல்லவர் ஸ்டைலில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா மரகதாம்பிகைக்கு ஒரு தனி பிரகாரமே இருக்குது. இங்கே மேலே இருக்க முருகர் கோயில் பார்த்திங்கன்னா எல்லா நாளும் காலையில் மட்டும் பூஜை நடக்குது. இந்த கோவில் மேலே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. சுற்றி இருக்கிற மலை எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே காலபைரவரோட அருள் கிடைக்கட்டும். எல்லாரும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள்.